தைப்பொங்கல் திருவிழா நாளை கொண்டாடப்பட இருப்பதால் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான காய்கறிகள், செங்கரும்பு, வண்ண கோலப்பொடிகளை வாங்க தென்காசி கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், தென்காசி பகுதியில் தற்பொழுது பொதுமக்களின் வருகை சந்தைகளுக்கு எந்த அளவுக்கு காணப்படுகிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. தமிழகத்தில் தமிழர்களால் புகழ்பெற்று கொண்டாடப்படுகிறது தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை. விவசாயிகள் தங்கள் விளைவிக்கின்ற பொருள்களை சுவாமிக்கும் சூரிய பகவானுக்கு படையலிட்டு கொண்டாடுகின்ற திருவிழாவாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதனால் இல்லங்களுக்கு வெள்ளையடித்து தூய்மைப்படுத்தி புத்தரிசியில் புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடுவது வழக்கம். இந்த பொங்கல் பண்டிகை திருநாள் நாளை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள பாவூர் சத்திரம், சுரண்டை, ஆலங்குளம், தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட தினசரி சந்தைகளில் பொங்கல் பண்டிகைக்கான காய்கறிகளை வாங்குவதற்காகவும் பலசரக்கு பொருட்களை வாங்குவதற்கும் மஞ்சள் கொலை, பனங்கிழங்கு, வாழைத்தார், செங்கரும்பு ஆகிய பொருட்களை வாங்குவதற்காகவும் காலை முதலே பொதுமக்கள் கூட்டமாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதனால் தினசரி சந்தை மற்றும் நகரின் முக்கிய வீதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. மேலும் பொங்கல் பண்டிகைக்காக வீடுகளின் முன்பாக அலங்கார கோலமிடுவதற்காக வண்ண வண்ண கோலப்பொடிகளை வாங்குவதற்கும் கூட்டமாக பொதுமக்கள் வந்து தங்களுக்கு தேவையான வண்ண கலர்களை தேர்வு செய்து வருகின்றனர். மேலும் தற்போது சில மாதங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பண்டிகைக்கு கொண்டாடப்படக்கூடிய முக்கிய கிழங்குகளாக பனங்கிழங்கு, சிறுகிழங்கு ஆகிய பயிர்கள் மழை வெள்ளத்தில் சேதமடைந்ததால் இதனுடைய வரத்து குறைந்து காணப்படுகிறது. இதனால் கிழங்கு ஐட்டங்களின் விலைகள் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. தற்போது சிறுகிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்குகள் 80 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 120 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து காய்கறியின் விலையும் கூடியிருப்பதால் பொருட்களை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் பாதி பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். மேலும் செங்கரும்புகள் ஒரு கெட்டு 15 கரும்புகளை கொண்டதாக உள்ளது. இதற்கு 500 முதல் 600 ரூபாய் வரையும் விலை போகிறது. அதே போன்று காய்கறிகளின் விலையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மஞ்சள் குலை 100 முதல் 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 15 பனங்கிழங்குகள் கொண்ட கட்டு ஒன்று 100 ரூபாய்க்கும், இதே போன்று வாழைத்தார் எப்பொழுதும் விட வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது விலைகள். தற்போது ஒரு வாழைக்காய் 15 முதல் 20 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. மேலும் தற்போது காலை முதலே தினசரி சந்தைகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக அனைத்து விதமான காய்கறிகளையும் ஆனந்தத்துடன் வாங்கி வருகின்றனர். இதனால் தென்காசி நகர வீதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பாதுகாப்பு பணிக்காக தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் உத்தரவின் பேரில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழை இலையின் விலையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. தற்போது நகரின் முக்கிய பகுதிகளிலும் தினசரி சந்தைகளிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து பொருட்களை வாங்கி வருகின்றனர். சலோமினா, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். தஞ்சாவூர் உழவர் சந்தை காய்கறி மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகைக்கான காய்கறிகள், பழங்கள், பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட், தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சந்தைகளில் மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை உழவர் சந்தை காய்கறி மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகைக்கான காய்கறிகள், பழங்கள், பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்து இருக்கிறது. அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கி செல்கின்றனர். கூட்டம் அதிகமாக உள்ளதால் உழவர் சந்தை சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு உள்ளது. கடந்த வாரம் ஒரு தார் பூவம்பழத்தின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது 10 மடங்கு உயர்ந்து 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செவ்வந்தி 5 மடங்கு விலை உயர்ந்து 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பொங்கல், மாட்டுப்பொங்கல், கன்னி பொங்கல் என 3 நாள். இதற்காக நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் என வாங்குவதற்காக தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உழவர் சந்தை மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் பூக்களின் விலை கடுமையாக கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட செவ்வந்தி விலை தற்போது 5 மடங்கு விலை 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனை செய்த வாழைத்தார் தற்போது 1000 ரூபாய்க்கு விற்பனை படுகிறது. மேலும்
சக்கரவள்ளி கிழங்கு அவர் அனைத்து காய்கறி விலைகளும் கடுமையாக உயர்ந்து உள்ளது. பொங்கல் பண்டிகை பொங்கலுக்காக பானையில் கட்டப்படும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அருள் ரோஸ்வல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தற்பொழுது பொங்கல் பண்டிகையொட்டி பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. எந்த விலையிலிருந்து எவ்வளவு ஏற்றம் ஏற்றப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா சலோமி. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. அதாவது நேற்று வரை கிலோ 1500க்கு விற்று வந்த மல்லிகைப்பூ இன்று வியாபார ரீதியாக, அதாவது வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வியாபார ரீதியாக ரூபாய் 4000 விற்பனைக்கு ஆகி வருகிறது. அதே போன்று 500 ரூபாய்க்கு விற்று வந்த பிச்சிப்பூ இன்று 2500 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. அதே போன்று அனைத்து வண்ண பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. பொதுவாக தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பூ சந்தைகளில் அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் ஒரே பூச்சந்தையாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையாக விளங்கி வருகிறது. இங்கு பெங்களூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் தினசரி பல டன் கணக்கில் பூக்கள் கொண்டு வரப்பட்டு தோவாளை மலர் சந்தையிலானது விற்பனைக்கு வருகிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளூர் சந்தைகளான குமாரபுரம், தோவாளை, அது சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய வண்ண பூக்களும் இங்கு வந்து விற்பனைக்கு வருகிறது. இது குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளா, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகின்றன இந்த மலர் சந்தை. அதே போன்று பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை பன்மடங்கு விலை அதிகரிக்கும். காரணம் அந்த விலைவாசி விற்பனை அதிகரிக்கிறதுனால் இந்த விலை கூடுகிறது. இன்று 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை இன்று தொடங்க உள்ளது. பூக்களின் தேவை அதிகரிப்பால் தோவாளை பூச்சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. நேற்று 1500 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த மல்லிப்பூ இன்று 4000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே போன்று 500 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த பிச்சிப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரளாவிற்கு இன்று காலை 6 மணி அளவில் இங்கிருந்து பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. அதனால் 4000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. உள்ளூர் வியாபாரிகளும் வெளி மாவட்டத்தில் உள்ள வியாபாரிகள் அதிக அளவில் பூக்களை வாங்கி செல்வதால் இந்த விலை உயர்ந்துள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். அதே போன்று 100 ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கி 500 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பட்டன் ரோஸ் 300 ரூபாய்க்கும், 90 ரூபாய்க்கு விற்று வந்த பன்னீர் ரோஸ் 250 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்று வந்த சிவந்தி பூவானது 300 ரூபாய்க்கும், 120 ரூபாய்க்கு விற்பனை வந்த அரளிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இப்படி அனைத்து பூக்களுமே விற்பனை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த பொங்கல் பண்டிகை தேவையை முன்னிட்டு பூக்களின் அதிகரிப்பால் விலை உயர்ந்தாலும் விற்பனை தோவாளை மார்க்கெட்டை பொறுத்தவரை களை கட்டியுள்ளது. அதே மாதிரி குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பூ கடைகளிலும், நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பஜார்களிலும் பூ விற்பனையும் களை கட்டியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.